ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் டிக்கா பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பன்னீர் டிக்கா பட்டர் மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ பன்னீர் டிக்கா செய்கிறதுக்கு மேரினேஷன் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு நான் 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி க்யூபாக நறுக்கி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பன்னீர் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்கீவரில் இந்த மாதிரி பன்னீரை ஒன்றா போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பன்னீரை அரேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்து தவால எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் பன்னீரை இதில் வச்சிடலாம். ஃப்ளேம் மீடியமில் வச்சு 4 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பன்னீர் டிக்கா ரெடி. அடுத்து கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 100 கிராம் வெங்காயம், 500 கிராம் தக்காளி இந்த மாதிரி க்யூபாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அடுத்து 5 பச்சை மிளகாய், கொஞ்சமாக முந்திரி சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறின அப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். வதக்கின பிறகு ஃப்ளேம் மீடியமில் வச்சு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மசாலா கருகிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம அரைச்சி பேஸ்ட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம்.
10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மேத்தி லீவ்ஸ், 50 கிராம் வெண்ணெய், 5 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், 2 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கிறேன். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் கிரேவி இந்த மாதிரி ஓரளவுக்கு திக்காக இருக்கும். இப்போ நம்ம செஞ்ச பன்னீரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பன்னீர் டிக்கா பட்டர் மசாலா ரெடி.